ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது தான் சொல்வேன். ஓகே, திரு பாலச்சந்தர், ஒரு அரசியல் கவனத்துக்காக தான் இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. திமுக ஒரு அரசியல் கட்சி, ஆளுநருக்கு இதில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஆனா அரசியல் பண்றாரு, கரெக்டா சொல்றீங்க. அவர் ஆளுநரா நடந்துக்க மாட்டார். பல சமயங்கள்ல அவர் ஒரு பாஜக நபர் போல் நடந்து கொள்கிறார். அங்கதான் சிக்கலே வருது. புரிஞ்சுத்தன சில விஷயங்கள் தெளிவுபடுத்தணும். ராம்கி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, கவர்னர் அது மாதிரி பண்ணது தப்பு. அதுல எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. எது ராம்கி சொல்றா, அதுக்கு எதுக்கு டிஎம்கே இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாங்க, முரசொலி இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாங்க கேட்கிறாரு. ஆனா எத்தனை தரம் தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பெருஞ்சித்திரனாரை பத்தி ராம்கி அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், எனக்கு ஒரு கருத்து இருக்கு. பெருஞ்சித்திரனார் மறைஞ்ச போது கலைஞர் அவருடைய வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்தினார். அந்நேரம் தான் அந்த தெருவில் உள்ளவங்களுக்கே தெரியும் இந்த மனுஷன் நம்ம கூட இருந்தவர் இவ்வளவு பெரிய மனுஷனார். அதுக்கப்புறம் பெருஞ்சித்திரனார் வள்ளுவத்தை பத்தி என்ன எழுதியிருக்காரு, வள்ளுவர் பத்தி என்ன எழுதியிருக்காரு? எவ்வூரும் எந்நாடும் எவ்வினமும் வள்ளுவனை தம்மூரான் தம் நாட்டான் தம்மினத்தான் என்று கொள்ளும் பெற்றி திருமான் பிறலறிய மெய்ப்புகழும் பற்றிய நம் வாழ்க்கை வளம் பெருக்கும் நல்லாசான் நல்லறத்தின் வித்து நடுவூர் பழுத்த மரம் இல்லறத்தை காத்த எழில் தந்தை செந்தமிழின் ஆட்சிக்கு மாட்சி கொடுத்து உயர்ந்த மாப்புலவன் பாட்டிறைவன் கல்வி கதிரோன் கருத்துக்கு சொல்லுழவன் பல்துரைக்கும் உள்ளொழியால் பாட்டுரைத்த செம்புலவன் தன் பெயர் கூறா தனித்தகையோ ஆழ்ந்தகன்ற பேரறிவால் ஆன்ற முதல் நூலான் வாழ்த்து அறிவுமணி கங்குகரையற்ற கடல் இப்படிலாம் சொன்னாரு. அவருடைய கருத்தை ஏத்துக்கிட கூடாதா? தாராளமா ஏத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடிப்படையில பிரச்சனை திரு புரட்சி கவிதாசன் அவர்கள் ஒரு விஷயத்த வரவே மாட்டேங்கிறாரு. கவர்னர் மாநிலத்துடைய ஒரு அங்கம். அவர் மாநிலத்துடைய சட்டத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவர். அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கும் வரை இந்த ஜீவோ அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது. பல பேர் பலவிதமா வள்ளுவத்தை பத்தி எழுதினாங்க, நாம சாத்தினாங்க, விபூதி பூசினாங்க. அப்ப வள்ளுவர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னு சொல்லி நினைச்ச பெரியவங்க எல்லாம் சேர்ந்து இப்படித்தான் வள்ளுவருடைய உருவம் இருக்க வேண்டும் சொல்லி தீர்மானிச்சாங்க. இதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதே உருவத்தை அங்கீகரிச்சிருக்காங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கவர்னர் மாளிகையில விச் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி அங்க உட்கார்ந்துகிட்டு இவர் தனிப்பட்ட முறையில அதுக்கு காவி ட்ரெஸ் போடுறதுங்கிறது இது வரம்பு மீறிய செயல் தான். அந்த வரம்பு மீறிய செயல் வரும் பொழுதுதான் அதன் காரணமாக எதிர்வினைகள் ஆற்றப்படுகின்றன. நான் சொன்னேன், நானும் ராம்கி அவர்களோ ஆற்றக்கூடிய எதிர்வினை ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இவங்க முரசொலி ஆற்றக்கூடிய எதிர்வினை வேற மாதிரி இருக்கும். அதை யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. என்ன அவர்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ஜனநாயக உரிமை. அதுல எப்படி நம்ம எதிர்வினை ஆற்ற முடியும்? ஒருத்தர் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே போவார், மத்தவங்க பேசாம அடங்கி நடக்கணும்னு சொன்னீங்கன்னா அது எப்படி அடங்கி நடப்பாங்க? இவர் அரசியல் நீங்க சொன்னீங்க, ராம்கி ரொம்ப அழகா சொன்னாரு, அரசியல் தான் அப்படின்னாரு. அதுதான் கேள்வியே. பாஜக அரசியல் செய்யலாம், திமுக அரசியல் செய்யலாம், ஆளுநர் எப்படி அரசியல் செய்யலாம்? அதுதான் கேள்வியே. அதுல இருந்தே தெரிகிறது இவர் தன்னுடைய வரம்பை மீறி செயல்படுகிறார். அதனால இத்தனை பிரச்சனை வருது. மறுபடியும் சொல்றேன், நோய் நாடி நோய் முதல் நாடி. நோயுடைய முதல் எங்க இருக்கு? கவர்னர் தான் ஆரம்பிக்குது. அது இருக்கக்கூடாது. சரி திரு லெனின், இந்த பிரச்சனைகள்ல நிர்வாக அரசியல் ரீதியான முரண்கள் ஒரு பக்கம், அதே மாதிரி நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள் அப்படின்றதும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதுல முக்கியமான ஒன்று துணைவேந்தர்கள் விவகாரம். இப்போ இந்த விஷயத்திலையுமே முரண்களை களையணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு சொல்லியிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா இது இன்று நேற்றில் தொடர்ந்து இவர் எல்லா விஷயங்களுமே இப்படி ஒரு முரணோடு தான் அணுகிறார். ஒரு அரசினுடைய தலைவர்னா இவர் ஒரு கடிவாளமிடுகிற நபராக மாறி மாநில மக்களினுடைய உரிமைகளுக்காக ஒரு சட்ட முன்வடிவோ அல்லது வேறு பல விஷயங்களோ கொண்டு வந்தால் அதற்கு நேர் எதிரான வினையாற்றக்கூடியவராக இருக்கார். இதே மாதிரி தான் ஆனந்த் பென் இருந்தாங்க கவர்னராக குஜராத்தில். இன்றைய ஒன்றிய அமைச்சர், பிரதம அமைச்சர், அன்றைக்கி மாநில அமைச்சர் குஜராத்தில். இப்படி ஆற்றிய போது அந்த கவர்னரை எதிர்த்து எந்த அளவுக்கு போராடினார், எவ்வளோ வீரியத்தோடு போராடினார். கவர்னர்